1904 போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தவர். ஆசீர்வதிக்கப்பட்ட அலெக்சாண்டினா மரிய டக்கோஸ்டா நற்கருணை ஆண்டவர் மீதும் மரியன்னையின் மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் தையல் வேலை செய்து கொண்டிருந்த போது 3 இளைஞர்கள் வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றனர். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூறி தனது கற்பை காப்பாற்றிக் கொள்ள வீட்டிலிருந்த ஜன்னலிலிருந்து கீழே குதித்தார். இதனால் பலத்த காயங்களுடன் 30 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தார். சிறிய அசைவு அசைந்தாலும் கடுமையான வலியை அனுபவித்தார். 1938 முதல் அலெக்சாண்டினா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் பாடுகளை அனுபவிக்க தொடங்கினார். தன் வாழ்வில் 180 முறை இயேசுவின் பாடுகளை அனுபவித்தார். 1942 புனித வாரத்தின் போது இயேசு அலெக்சாண்டினாவிடம் கூறினார், பூமியில் இனி நீ உணவு உண்ணமாட்டீர். உன் உணவு என் சதை, உன் பானம் என் இரத்தம் என்று கூறினார். அன்றிலிருந்து 13 ஆண்டுகள் காலையில் நற்கருணை மற்றும் பெறுவார். வேறு எந்த உணவோ தண்ணீரோ குடிக்க மாட்டார். அவருடைய இந்த செயல் சிலருக்கு சந்தேகமாக இருந்தது. அலெக்சாண்டினா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை செய்தனர். மருத்துவ அறிவியலால் விளக்க முடியவில்லை. இயேசு நற்கருணையில் இருக்கிறார் நமக்கு நினைவூட்டுவதற்காக உலகிற்கு வழங்கிய ஒரு அடையாளமாகும். ஆசீர்வதிக்கப்பட்ட அலெக்சாண்டினா 13 ஆண்டுகள் நற்கருணை மட்டுமே உண்டு வாழ்ந்த அலெக்சாண்டினா அக்டோபர் 13 1955 இறந்தார். இயேசு அலெக்சாண்டினாவிடம் கூறியது, நற்கருணை பேழையில் என்னை பார்க்க வருபவர்களுக்காக என் அன்பையும் கிருபையும் கொடுக்க நான் இரவும் பகலும் காத்திருக்கிறேன். நான் மிகவும் கைவிடப்பட்டவன், தனிமையாக இருக்கிறேன். யாரும் என்னை நேசிப்பதில்லை, என்னை பார்ப்பதில்லை. உடலில் கண்களால் அல்ல, ஆன்மாவின் கண்களால் என்னை பார்க்க முடியும். நான் நற்கருணை பேழையில் விண்ணகம், சரீரம், இரத்தம், ஆன்மா மற்றும் தெய்வீகத்துடன் உண்மையிலே இருக்கிறேன் என்று கூறினார்.